அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ நம்ம எதிர்பார்த்த மாதிரி 260 வேகன்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ மென்னுக்கு 182 வேகன்சி, உமனுக்கு பார்த்தோம்னா 78 வேகன்சி. ஸோ நிறைய காவல்துறை நண்பர்கள் இந்த வருடம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ்ஐ ஆக போகிறாங்க. ஸோ அதில் நம்மளும் கட்டாயம் ஒரு எஸ்ஐ ஆகணும், ஏஆர்எஸ்ஸையோ ஆர் தாலுக்கு எஸ்ஐயோ நம்ம ஆகணும் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக கடுமையாக என்ன பண்ணணும், நம்ம வந்து உழைக்கணும், நிறையா படிக்கணும், நிறையா தேர்வுகள் எழுதணும், நிறையா டிஸ்கஷன் பண்ணணும், முழு மூச்சாக படிக்கணும். எப்படி ஓப்பன் கோட்டா போட்டியாளர்கள் எப்படி படிக்கிறாங்களோ அதை விட தீவிரமாக படிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓப்பன் கோட்டாவுக்கு என்ன சைக்காலஜி இருக்கோ அதுதான் நமக்கும் சைக்காலஜி, என்ன தமிழ் இருக்கோ அதுதான் நமக்கு தமிழ், எதாவது இங்கிலீஷ் இருக்கோ எல்லாமே நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் கூடுதலாக என்ன படிக்கணும், லாவும் படிக்கிறதால ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ஓகே தானே? ஸோ இந்த டைம் பீரியடு உங்கள் வாழ்நாளே மிக முக்கியமான டைம் பீரியட். நல்லா எழுதி வச்சிங்க. இந்த மாதம், இந்த 3 மாதம் முடியும் உங்கள் லைஃப் டைம். நீங்கள் எஸ்ஐ பாஸ் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்களா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அதே போல் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உங்களை வந்து உங்களுடைய பேரே மாறிடும். கிரேட் 1 அப்படின்னு நம்பரே, எஸ்ஐக்கெலாம் நம்பரே கிடையாது. என்ன கிடையாது? எஸ்ஐக்கு என்ன சொல்ல மாட்டாங்க, நம்பர் கொடுத்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கேடட் நம்பர் ட்ரைனிங்கில் கூடுவாங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து எஸ்ஐ தான். ஸோ கிரேட் 1 இந்த நம்பரு, ஹெட் கான்ஸ்டபிள் இந்த நம்பரு அப்படி கிடையாது. ஸோ அதுக்கு தீவிரமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சி செய்யணும். ஸோ அதுக்காக உங்களுக்காக தினசரி 25 முக்கியமான தேர்வில் எதிர்பார்க்கப்படுகிற முக்கிய கேள்விகள். ஸோ இந்த பதிவு என்ன அப்படின்னா நம்முடைய லா வித் பாலா சீரியஸ் பார்ட் 12 நம்ம எக்ஸ்பிரஸ் பேட்சில் நடத்தின பகுதியிலேருந்து கேட்க வாய்ப்புள்ள கேள்விகள் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். காவல் அறிக்கையின் பேரில் தொடரப்பட்ட பிடிக்கட்டளை வழக்குகளில் எதிரிக்கு நகல்கள் வழங்கப்பட்டது என்று நடுவர் உளநிறைவு அடைந்த பின்னர் விசாரணை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 261. ஸோ நீங்கள் வந்து வேறு வேறு பதில்கள் வந்து கட்டாயம் வந்து யோசிச்சுருப்பீங்க. 261. ஸோ எதிரிக்கு நகல்கள் வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 230, 231 எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கோம். அதுலேயும் முக்கியமாக காவல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட்டு, பிடிக்கட்டளை வழக்கு அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்ட்டு. ஸோ காவல் அறிக்கையின் பேரில் தொடரப்பட்ட பிடிக்கட்டளை வழக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நடைமுறை தொடங்குவதற்கு முன்பு எதிரிக்கு நகல்கள் கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உளநிறைவு அடைந்த பிறகு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவர் என்ன பண்ணணும், முறையீடை தொடங்கணும் அப்படின்னு சொல்கிற பிரிவு 261. இந்த 261வது பிரிவில் 230 செக்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 230வது பிரிவின்படி இலக்கணங்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணணும், உளநிறைவு அடைந்து கொள்ள வேண்டும். நியாயமான காரணமின்றி குற்றம் சுமத்தியதற்காக இழப்பீடு பற்றி ஒரு நல்ல ஒரு கேள்வி, ப்ரீவியஸில் கேட்ட கேள்வி. இது என்ன பண்ணுங்க, இழப்பீடு அப்படின்னு ஒரே ஒரு செக்ஷனில் மட்டும் தான் வரும். 531 பிரிவில் எந்த இதெல்லாம் வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்கோ அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இழப்பீடு அப்படின்னு எப்போ உங்களை எழுப்பி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் சொல்லணும். என்ன பிரின்னு பார்த்தோம்னா 273 பிஎன்எஸ்எஸ், எல்லாமே பிஎன்எஸ்எஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து மென்ஷன் பண்ணி இது பிஎன்எஸ்எஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லலாம், பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்கள், அழைப்பானை வழக்குகளை பிடிக்கட்டளை வழக்குகளாக மாற்ற நீதிமன்றத்துக்கு உள்ள அதிகாரம். ஸோ 282 பிஎன்எஸ்எஸ் படி ஒரு சம்மன் கேஸை ஒரு நீதிமன்ற நடுவர் விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழக்கில் பிடிக்கட்டளை வழக்காக மாற்றுவதற்கு ஏதேனும் சாராம்சமாக இருந்தால் அந்த வழக்கை பிடிக்கட்டளை வழக்கை போன்று விசாரணை செய்யலாம். ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை மீண்டும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், விசாரணை செய்யலாம் அப்படி சொல்கிற பிரிவு 282. சுருக்கு விசாரணை செய்யும் பொழுது சுருக்கு விசாரணை செய்து விரும்பத்தக்கதல்ல. இது எப்படி அழைப்பானை வழக்கை பிடிக்கட்டளை வழக்காக மாற்றலாமோ அதே போல் சுருக்கு விசாரணை செய்யும் பொழுது சுருக்கு விசாரணை செய்யக்கூடிய வழக்கை இது வந்து சுருக்கு விசாரணை செய்வதற்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கின் தன்மையை பொறுத்து நீதிமன்ற நடுவருக்கு தோன்றுமானால் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் எவரையும் என்ன பண்ணலாம், மீண்டும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா 283. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது அழைப்பானை வழக்கா பிடிக்கட்டளை வழக்காக மாற்றுறது, இது சுருக்கு விசாரணை வழக்கா சுருக்கு விசாரணை வழக்கா இல்லாமல் மாற்றுறது 283. ஓகே. அடுத்து பாருங்கள், சுருக்கு விசாரணைக்கு பிறகு 6 மாதங்களுக்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கலாம் அப்படிங்கிற கூற்றானது சரியா தவறா? 2 தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒன்று சரின்னு பண்ண முடியும், இல்லைன்னா தவறுன்னு ஆன்சர் பண்ண முடியும். இதில் என்ன தவறுன்னு பார்த்தோம்னா 3 மாதங்களுக்கு மேற்பட்ட. நம்ம சரியாக தவறாலே என்ன பண்ணுவோம், கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் எத்தனை மாதம், ஒரு சுருக்கு விசாரணைக்கு 3 மாதங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை வழங்கக்கூடாது, அப்போ தவறு. ஸோ இந்த சாப்டரை படிச்சுட்டு நீங்கள் இந்த செக்ஷன்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுருக்கு விசாரணை வழக்கிற்கு மேல்முறையீடு இல்லை அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு?
ஸோ 283 சப் கிளாஸ் 2 நோட் பண்ணி வச்சுங்க. டைரெக்டாக மனப்பாடம் பண்ணுங்க. சுருக்கு விசாரணை வழக்கில் மேல்முறையீடு இல்லை. ஸோ 3 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதித்து தண்டிக்கப்பட்டு வழக்கம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அதுக்கு அப்பீல் கிடையாது. ஒரு குற்றவாளி குற்றச்சாட்டை வணைந்த தேதியிலிருந்து எத்தனை நாட்களுள் எங்களை விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணோம் அப்படின்னா 2 மாதம் அல்லது 30 நாட்கள். எத்தனை நாட்கள் பார்த்தோம்னா 30 days. ஸோ பாருங்கள், ஒரு குற்றவாளி குற்றச்சாட்டை வணைந்ததிலிருந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் கிடையாது. இந்த வழக்கை பார்கெயின் பண்ணுங்க, பேரம் பேசணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் எத்தனை நாட்களில் தாக்கல் பண்ணணும் அப்படின்னா 30 நாட்களில் தாக்கல் பண்ணணும். பரஸ்பர மனநிறைவு ரொம்ப முக்கியமான செக்ஷன், நோட் பண்ணி வச்சுங்க. நான் எல்லா செக்ஷனும் முக்கியமான செக்ஷன் சொல்ல மாட்டேன், சில செக்ஷன்லாம் முக்கியமான செக்ஷன் சொல்லுவேன். இதெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். பரஸ்பர மனநிறைவுடன் வழக்கை முடிவு செய்வதற்கான வழிகாட்டல் எந்த பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 291. குற்றவாளி காவலில் இருந்த காலத்தை சிறை தண்டனை காலத்திலிருந்து கழிக்க வேண்டும். டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் என்ன கேள்வி? நேரடி கேள்வி. 297 BNSS. அடுத்து பாருங்க, சிறையில் உள்ள கைதியை குற்ற விசாரணையின் போது நீதிமன்றத்தில் ஆஜராக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற பிரிவு என்ன பிரிவு? ஸோ 302 சொன்னோம்ல, முக்கியமான செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். 302 BNSS. ஒரு வழக்கானது நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கப்போ அக்யூஸ்டை நீதிமன்றத்தில் இருந்தார்னா அவரை கொண்டு வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது எஸ்கார்டு, கைதிகள் காவலுடன் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது 305. கைதிகள் காவலுடன் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் பற்றி சொல்கிற பிரிவு 305. சாட்சியம் எதிரிகள் முன்னிலையில் எடுக்க வேண்டும். டைரெக்டாகவே தான் கேட்டிருக்கேன், ஏன்னா டைரெக்டாக படித்தா போதும் செக்ஷன்லாம். 308 BNSS. சாட்சியம் என்ன பண்ணணும்? அக்யூஸ்டு ப்ரெசன்ஸ் ஆகிருக்கணும். அப்படி அக்யூஸ்டு ப்ரெசன்ஸ் ஆகலைன்னா வாதுரஞ்சர் அவருக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடணும். ஸோ எதிரியால் வர முடியல அப்படின்னா வாதுரஞ்சர் எந்த பிரிவு படி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா 355 BNSS. நோட் பண்ணி வச்சிங்க. எதிரி வராத பொழுது வக்காலத்து ஃபைல் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறது வக்காலத்து. அடுத்தது பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது 355 BNSS. ஸோ ஏற்கனவே 317 இருந்துச்சுல, அதுக்கு தான் இப்போ 355. அழைப்பாணை வழக்கு பதிவு, பிடிக்கட்டளை வழக்குகள் பதிவு, அமர்வு நீதிமன்றத்தில் பதிவு, உயர் நீதிமன்றத்தில் பதிவு. ஸோ 309, 310, 311, 318 பதிவு பண்ணுறது. பரிசு நிலைகள் டைப் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி சொல்கிறது. சாட்சியின் உடை நடை பாவனை 315. இப்போ சாட்சி சொல்கிறப்ப அழுதுகிட்டே சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னா அது குறிப்பில் சாட்சியானவர் அழுது கொண்டே கண்ணீருடன் சாட்சி சொன்னார் அப்படின்னு எழுதணும். அது என்ன பண்ணோம்? எழுதணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? குற்ற வழக்கை எதிரியே நடத்தலாம். விஜய் இந்த அஜித்து இந்த ஒரு கிராமமே அழிஞ்சிருக்கும்ல, சிட்டிசனில் என்ன இருப்பார்? அவர் நடத்துவார், பேசுவார்ல, சிட்டிசன் அப்படி மாதிரில. என்ன 14வது கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா 339 சப்கிளாஸ் 2 BNSS பார்த்து வச்சுங்க. குற்ற வழக்கை எதிரியே நடத்தலாம். கரெக்டாதானே? எதிரிக்கு இலவச சட்ட உதவி பற்றி விளக்குகின்ற BNS பிரிவு. ஸோ 341 BNSS. ஸோ 39 சப்கிளாஸ் D ஆர்டிகல். குடியரசுத் தலைவரை சாட்சியாக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட்சியாக என்ன பண்ணலாம்னா விசாரிக்கலாம். ஸோ இதற்கான பதில் 319 BNSS.
நடுவரை ஒரு வழக்கில் சாட்சியமாக மற்றொரு நீதிமன்றத்துக்கு வர வைக்கலாம், ஆஜராகணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 337 சப்கிளாஸ் 2. நடுவரை ஒரு வழக்கில் சாட்சியமாக மற்றொரு நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லலாம். வல்லுநர் அறிக்கை, ஸோ இது மாற்றிங்க 327 சப்கிளாஸ் 2. வல்லுநர் அறிக்கை மற்றும் வல்லுநர் சாட்சியம், ஸோ 329. ஸோ இந்த 2 எடுத்துட்டோம்னா 39. ஸோ 39 அப்படிங்கிறது தான் பிஎஸ்சியில் வல்லுநர் சாட்சியம். ஒரு வழக்கில் எதிரி தலைமறையாகி உள்ள போது, நல்லா படித்து பாருங்கள், ஒரு வழக்கில் எதிரி தலைமறையாகி உள்ள போது சாட்சி இறந்திருந்தால் சாட்சி ஏற்கனவே அளித்திருந்த வாக்குமூலத்தை அடிப்படை வைத்து தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? வெரி குட், 335 BNSS. புலனாய்வு அதிகாரி இறந்துவிட்டால் தற்போதுள்ள புலன் விசாரணை அதிகாரியை சாட்சியமாக அளிக்க நீதிமன்றம் அனுமதிக்கலாம். 336 BNSS. பிரசன்ட் ஐஓ. ஒரு முறை தண்டிக்கப்பட்டவர் அதே குற்றத்திற்காக மீண்டும் விசாரணை செய்யப்படுதல் கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு 337 BNSS. அடுத்து பாருங்க, கூட்டு குற்றவாளிக்கு மன்னிப்பளித்தல். இதை நம்ம இப்போ படிச்சிருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம், உடனே சொல்கிறோம். ஸோ அடுத்து டிஸ்கஷன் நடைபெறும், லைவ் டிஸ்கஷன். அந்த லைவ் டிஸ்கஷனில் இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் வரும். அப்போ உடனுக்குடன் நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயம் பதிலளிக்கணும். கூட்டு குற்றவாளியில் யாருக்கு மன்னிப்பளிக்கும் போது, யாருக்கு மன்னிப்பு அளித்தாங்களோ அந்த நபர் பிணையில் விடப்பட்டிருந்தால் விசாரணையின் முடியும் காலம் வரை அவர் சிறையில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு? யாருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதோ, ஸோ 343 சப்கிளாஸ் 4. 343 சப்கிளாஸ் 4 போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும். நபர் ஒருவரை மாதிரி கையொப்பம் அல்லது கையெழுத்து அளிக்க உத்தரவிடுவதற்கான குற்றவியல் நடுவரின் அதிகாரம். ஸோ அதில் ஆன்சர் இருக்குது 349. எதிரியை விசாரிப்பதற்கான அதிகாரம், இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் குறித்து வச்சுங்க. எதிரியை விசாரிப்பதற்கான அதிகாரம் 351 BNSS. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, சாப்டர் அவர் டார்கெட் மாதிரி ஒரு 100 செக்ஷனுக்குள்ளே ஏதாச்சும் டச் பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, டச் பண்ணுறாங்க. ஸோ 351 பரஸ்பர மன நிறைவு, இழப்பீடு, இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கேள்வி. எதிரி சாட்சி சொல்வதற்கு தகுதியுடையவர், அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எதிரியை அப்ரூவல் ஆக்குறோம். ஸோ 353. அடுத்து பாருங்கள், குறிப்பிட்ட வழக்கில் எதிரி முன்னிலையாகாத போது பரிசீலனைகளும் விசாரணைகளும் நடத்துவதற்கான வகைமுறை. சொன்னோம்ல, எதிரி முன்னிலையாகாத போது பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது 355. கொஸ்டினாக படிக்கிறோம்னு வித்தியாசமாக இருக்கும். குற்றவாளிகளாக தோன்றுகிற வேறு ஆட்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் பற்றி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. ஒரு எதிரி கொடுக்குற கன்ஃபஷன் அடிப்படையில் அல்லது எதிரியை விசாரிக்கிறப்ப சொல்கிறாப்புல நானும் அந்த நபரும் தான் போய் திருடணும், அப்போ அந்த நபரை நம்ம கேஸை சேர்த்துருக்கோம்னா சேர்க்கல, அப்போ சேருங்க, சேர்க்கலாம். குற்றவாளியாக தோன்றுகிற வேறு ஆட்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் 358 BNSS. குற்றம் எவரால் சமரசமாக தீர்த்து கொள்ள வேண்டும்? பார்த்து சொல்லக்கூடாது, பார்க்காம சொல்லணும். 359 BNSS. இப்போ சமரசம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம திங்கிங்லாம் வேறு இடத்துக்கு போவோம். சமரசம் எங்கே இருக்குது? சமரசம் எந்த அத்தியாயம்? தொடர்ந்த குற்ற வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வது. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி, பார்த்து வச்சிங்க. 360 BNSS. ஓகேவா? ஸோ இந்த 30 கேள்வியுமே 261 to 350 கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். நம்ம லா வித் பாலா சீரியஸ் கிட்டத்தட்ட 12வது பார்ட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பார்ட்லேயுமே கட்டாயம் உங்களுக்கு தெரியாத கேள்விகள் நிறையா இருக்கும். நான் புத்தகத்தை படித்து தான் என்ன பண்ணுறோம், கேள்விகள் எடுக்கிறோம்.
ப்ரீவியஸ் இயர் கேள்வியும் வைப்போம், ஈஸியான கேள்வியும் வைப்போம், கஷ்டமான கேள்வியும் வைப்போம். இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க, ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுங்க. வாய்ப்பை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. 260 வேக்கன்சி. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பெருசாக 260 அப்படின்னு எழுதி போடுறீங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி இதை படிக்கணும், நாளைக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய தேர்வுகள் எழுதுங்க. அதில் இந்த டெலகிராம் குயிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உற்சாகமாகவும் இருக்கும். நீங்கள் ரேங்க் வரப்போ சந்தோஷமாகவும் இருக்கும், ரேங்க் வராதப்போ சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். படித்தா நம்ம அதுக்கேற்ற பலன். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பொதுவான அறிவுரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம சட்டப்பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு உளவியல், தமிழ், ஆங்கிலத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் வருங்கால சார்பாய்வாளர்கள் 2026ஆம் ஆண்டு டிஎன்பிஏவில் பயிற்சி பெறுவீர்கள். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்.